உள்ள வரலாமா? வாங்க. இந்த திண்ணையில உட்காருங்க. ஏன் வீட்டுக்குள்ள உட்கார சொல்ல மாட்டீங்களா? முதல்ல இங்க உட்கார கத்துக்குங்க. கொஞ்சம் இப்படி வரீங்களா? எனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறதுன்னு ஆயிப்போச்சு. எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க தயார். என்ன இப்படி பாக்குறீங்க? பாடத்தை ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. வா. நில்லு. வா. எங்க? சொல்றேன் வா. உட்காரு. எங்கயா? இந்த வெயில்ல நடுத்தருல உட்கார்ந்தாதான் உனக்கெல்லாம் பாட்டு வரும். ஏய்யா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன நடு ரோட்ல உட்கார வச்சு பாட்டு சொல்லி கொடுக்கணும்னு நினைப்பேன். ஆமா, உங்க அப்பன் பிரியாணி செஞ்சு போட்டான்ல, அதான் அந்த கொழுப்பு. சத்தம் போடி. வந்துட்டாளுக பாட்டு கத்துக்க கார் எடுத்துக்கிட்டு. சிப்பா. You scoundrel, idiot! கோயிலுக்கு வர மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நானும் கூட வரேன்னு சொன்னேன். வீடியோ பார்த்துட்டு இருந்தவள வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வாடி நீ தான் கூட்டிட்டு வந்த. ஞாபகம் வச்சுக்க. நான் உன்னை இங்க வர சொன்னதே அந்த சின்ன மணி கிட்ட நீ நடந்துக்கிற விதம் சரியில்லைன்னு சொல்லதான். இன்னும் ஏதாவது இருக்கா? அவ்வளவுதாரா? நான் சொல்றதெல்லாம் உனக்கு விளையாட்டா இருக்கு. என்ன இருந்தாலும் அவன் ஒரு ஆம்பளை, நீ பொம்பளை. தாயே, இன்னும் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன நான் அப்படியே போயிடுவேன். இப்படி வருவா, அப்படி போவா. இந்த ஆடு உன்னோடதா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படிதான் ஆட்டை ரோட்ல மேய விடுறதா? ஸ்டூபிட். நல்ல வேளை, கால்ல மட்டும் அடிபட்டிருக்கு. எங்க இது உங்க ஆடுங்களா? பணக்காரி போல இருக்கு, அதான் திமிரா போறா. பாவம் வாயில்லா ஜீவன் இல்லைங்க. சகம பதனி சனித பமகசா. அப்படி பிரமாதா. குருநாயரே, இன்னொரு தடவை பாடுங்க. பாத்தியாடா எவ்வளவு அக்கறையா கேக்குறான். அறிவு கட்ட பசங்களா. சகம பதனி சனித பமகசா. நான் பாடிக்கிட்டு இருக்கேன், அங்க என்னடா எண்ணிக்கிட்டு இருக்க? குருநாயரே, உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறது. பிழையா? என்ன? என்னவா? எங்களை நல்லா நீங்க ஏமாத்துறீங்க. எங்க தாத்தா சொல்லி கொடுத்ததுல ஏதோ ஒண்ணு குறையுது. எங்க நான் இளையராஜா மாதிரி ஆயிடுவேன்னு உங்களுக்கு போறேன். ஓ மேல எனக்கு போறாமனா அவனை ஏன்டா போட்டு போறேன்ற? இங்க வா. டேய், சரிகம 17 எழுத்து எனக்கு தெரியும். இங்க பாரு, ரிப்பேருக்கு போயிருக்குடா, நாளைக்கு வரும். புரியுதா? சரிங்க குருநாயரே. உட்காரு. இத பாருங்க, இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல, அத அப்படியே எல்லாரும் பாடுங்க.
ஏன் குருநாயர் அழுகுறீங்க? நான் அழுகல, நீங்க இப்ப பாட்டு பாடுனீங்களே அதுல வந்து ஆனந்த கண்ணீர். குருநாயரே ஆரம்பிக்க. இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லி தரக்கூடாது. நீங்க கழுத்துல தண்ணியில நின்னு சாதகம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் சொல்லித்தரேன். மா 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 ஐயாவா? தர்மம் போடுங்க. சில்லற இல்ல, அப்புறமா வா. அப்புறமேல் வந்தா மட்டும் 25 ரூபாய் தர போறியா? எதுக்கு இப்படி பேசி பழகுற? குடுக்கறது 5 பைசாவா இருந்தாலும் இப்பவே குடியா. அப்புறமேல் வரும்போது நீ உயிரோடு இருக்க போறியோ சாக போறியோ? இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு தின்ன ஒரு பில்லரு பயம்ல. ஐயா, அந்த வீட்டுக்காரன் தான் காசு இல்லன்ட்டான், நீங்களாவது தர்மம் பண்ணுங்க. அவன் கருமி பைய, எச்சி கையால கூட காக்கா வாட்ட மாட்டான். ஓஹோ, நீலே சில்லறை இல்ல, அப்புறமேல் வா. யோ வாயா. இப்படி ஆளுக்கு சில்லறை இல்லைன்னா நாங்க என்ன பிச்சை எடுக்கிறதா வேண்டாமா? கடைசியில் நீங்க எல்லாம் சேர்ந்து எங்க வேலைக்கே போக வச்சிருவீங்களாட்டு இருக்குது. துண்டு வெள்ளை சட்டெல்லாம் போட்டு எங்கேயே போற? வெளியே போற போயா உள்ள, வீட்டுக்குள்ள போய். ஐயோ, என்னங்க 8ஆம் நம்பர் பஸ் போயிடுச்சுங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. அவசரமா வேலைக்கு போனோம், சைக்கிள் கடை வேற மூடி இருக்கு. இன்னைக்கு உங்க வீட்டுல விட்டுட்டு போறேங்க, சாயங்காலமா வந்து எடுத்துக்கிறேன். அட, ஏன் கர்ச்சீஃப் அன்னைக்கு மிஸ் பண்ணதை எனக்கு திருப்பி கொடுக்குறீங்களா? தேங்க்ஸ். சுத்தமா துவச்சு இஸ்திரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. வைத்து துவையில அரைத்து ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? ஏன் காத்தவராயா பாட்டை நிறுத்தி விட்டாய்? ஏன் என் பாட்டில் மயங்கி விட்டீர்களா? நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை, நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன். நீ பாடுறதுல கூட தப்பு இல்லடா, பாடியா பழத்தை பழுக்க வைக்கிற? சின்னமணியானுக்கு தெரியாம பெட்டியை தூக்கிட்டு வந்ததுக்கு இரு 4 பேர்த்த அனுப்பி வைக்கிறேன். இப்படி ஆளுக்கு அடிச்சாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? போடா, நீ தானே அடி வாங்கி கொடுத்த, உங்களோட டூ. என்னவோ தம்பி, நீங்க வந்து இந்த கம்பெனில சேர்ந்து சொன்ன பிறகுதான் இஎஸ்ஐ லீவ் போட்டா பாதி சம்பளம் கொடுக்கறதா சொல்லிக்கிறாங்க. ஆமா, எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? 15 வருஷமா மேஸ்திரியா இருக்கிறேன் தம்பி. எவ்வளவு சம்பளம்? அது எதுன்னு போக ஏன் கேக்குறீங்க? 350 ரூபா கொடுக்குறாங்க. எவ்வளவு படிச்சிருக்கீங்க? எழுத்தறிவு படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு தான் இங்க வேலை. அத்திபுத்த மாதிரி நீங்க தான் படிச்சிருக்கீங்க. ஐயே, உங்களெல்லாம் நிறைய திருத்த வேண்டியிருக்கு. நாங்கெல்லாம் சுடுகாட்டு வழியா தான் போகணும். இப்பவே நேரம் ஆயிடுச்சு, வட்டுங்களா? நல்லதுங்க. பக்கத்து ஊருக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போறீங்க, போனமா வந்தமான்னு வரணும். அந்த 6 மணி பெட்டியை வச்சிருக்கானே லோகநாதன், அவன்கிட்ட மட்டும் நீங்க பேசக்கூடாது. ஏன்டா? பின்ன என்ன, நேத்து அவங்க ஊருக்கு நான் போறேன், உங்க குருநாதருக்கு என்னை விட 6 மணி பெட்டி வாங்கி தருவான்னு கேட்டா. அப்படியா கேட்டா? அங்கேயே அவன் கையை முறிக்க வேண்டியதானே? நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சதான் அவன் 2 விரலைய கடிச்சு எடுத்துட்டு வந்து இன்னைக்கு ஓடிட்டீங்களா?
நாளைக்கு அவன் கண்ணாமூலி தோண்டிட்டு வந்துடுறேன். இது உங்க மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். மனுஷன் வரல. ஐயா இந்தாங்க சார், பிரமாதமா இருக்கும். ஆமா, இது என்னது? பார்த்தா தெரியல, மல்லிப்பூ. தெரியுது. கோயிலுக்கா? ஏயா பூன்னா கோயிலுக்கு தான் வாங்கிட்டு போனோமா? வேற எதுக்கு சார்? அது உங்ககிட்ட அவசியம் சொல்லி ஆகணுமாக்கும். சொன்னாதான் படம். என்னையா வியாபாரம் பண்ண வந்தா விவகாரம் நிறுத்தியா? வாங்கம்மா வாங்க, என் கடையில எல்லாம் இருக்கு. என்ன வேணும்? இத சொல்லத்தான் பட்டு பாவடெல்லாம் கட்டிட்டு வந்தியாக்கும். அன்னைக்கு உங்க வீட்டுல மறந்து வச்சுட்டு போயிட்டேன். கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். மறந்துட்டேன், வரேன். என்னம்மா அந்த ஆள் உனக்கு வேண்டியவனா? தெரியுது 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 தெரியுது. இந்த பூவை மறந்து வச்சுட்டு போயிட்டான், நீ எடுத்துட்டு போய் கொடு. கண்ணியப்பன் கையால பூவை தொடறதா? நீ எடுத்துட்டு போ. எடை 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 காலி பண்ண எடுத்த. பா பா. இந்த பூவை நான் மறந்து வச்சுட்டு வரல, வேணும்னு தான் வச்சுட்டு வந்தேன். இத பாரு வள்ளி, ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், இப்ப சொல்றேன். எனக்கு உன் மேல பிரியம் இருக்கிறதுனாலதான் இந்த பூவை வாங்கிட்டு வந்தேன். உனக்கு என் மேல பிரியம் இருக்குதுன்னா இந்த பூவை நீ தலையில வச்சுக்கணும் வள்ளி.